வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையான கிறிஸ்துவின் சீசத்துவம் பகுதி 5க்கு நாம் வந்திருக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தை விசுவாசியுங்கள், சத்தியத்தினாலே விடுதலை பெறுங்கள் என்று தொடர்ந்து காரியங்களை கவனித்துக் கொண்டு வந்தோம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், சத்தியத்திலே நிலைத்திருங்கள். நீங்கள் உண்மையான கிறிஸ்துவின் சீசர்கள் ஆவதற்கு சத்தியமுள்ள தேவனை சத்தியத்தின் அடிப்படையிலே அறிந்திருக்க வேண்டும், சத்தியத்தின் அடிப்படையிலே விசுவாசிக்க வேண்டும், சத்தியத்தினாலே விடுதலை பெற்றிருக்க வேண்டும். இப்ப பகுதி 5க்கு வந்து இருக்கிறோம். சத்தியத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் சத்தியத்திலே நிலைத்திருப்பதற்கு தம்முடைய சொந்த முயற்சியினால யாரும் நிலைத்திருக்க முடியாது. தேவனின்றி, தேவனுடைய வார்த்தைகள் இன்றி, கிறிஸ்து இன்றி, விசுவாசம் இன்றி, உபதேசம் இன்றி நீங்கள் சத்தியத்திலே நிலைத்திருக்க முடியாது. அப்ப இது எல்லாமே மிக மிக அவசியமான ஒன்று. அப்ப சத்தியத்துல நம்ம எப்படி தொடர்ந்து நிலைத்திருப்பது? வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக சத்தியமுள்ள தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும். வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக சத்தியத்தின் அடிப்படையிலே விடுதலை பெற்றிருந்தால் நீங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் புதிய மனுஷனை தரித்தவர்களாக இருப்பீர்கள். அப்ப புதிய மனுஷனை தரித்தவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் சத்தியத்துல என்ன பண்ண முடியும்? நிலைத்திருக்க முடியும். அப்ப நீங்கள் தொடர்ந்து தேவனை சார்ந்து அவருக்குள் இருக்கும் போதுதான் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும். இப்ப சத்தியத்துல நிலைத்திருப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம். அவருக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கு அவர் சொல்றது தானே சரியா இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். யோவான் 15 அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 15 அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கிறிஸ்து இல்லாமல் ஒருவரால் நிலைத்திருக்க முடியாது. கரெக்டுங்களா? திராட்சை செடி, நீங்கள் நிலைத்திருப்பதற்கு அவர் உங்களிலும் நீங்கள் அவரில் இருந்தால் மாத்திரம்தான், கிறிஸ்துக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? நிலைத்திருக்க முடியும். 7ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ. அப்ப முதல்ல கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக அடுத்து வாசிங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கிறிஸ்துவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். 10ஆம் வாசிங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராரு? முதல்ல அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்புல நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை கை கொள்வதனாலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நிலைத்திராதவன் கனிகளை கொடுக்க மாட்டான். அப்ப கிறிஸ்துவில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் நிலைத்திருக்கவும் முடியாது, கனி கொடுக்கவும் இயலாது. அப்ப கிறிஸ்துவில் கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால் கிறிஸ்துவின் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளிலும் கிறிஸ்துவினுடைய அன்பிலும் கிறிஸ்துவனுடைய கற்பனைகளிலும் நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருந்து கிறிஸ்துவனுடைய கனிகளை நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருந்து
நீங்கள் சந்தோஷத்திலே நிறைவாக இருக்கும்போது நீங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்பீங்க. அப்ப சத்தியத்துல நிலைத்திருப்பதற்கு முதல் ஸ்டெப் எதுல இருக்கணுங்க? நீங்க முதலாவதாக கிறிஸ்துவில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் இருந்தால்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும். இரண்டாவதாக 1 யோவான் 2:17 பாருங்க. 1 யோவான் 2:17 கிறிஸ்துவுக்குள்ளாக சத்தியத்திலே எப்படி நாம் தொடர்ந்து நிலைத்திருப்பது என்பதை சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம கவனித்துட்டு வரோம். முதலாவதாக கிறிஸ்துவில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலே, கிறிஸ்துவனுடைய அன்பிலே, கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதிலே நிலைத்திருந்து கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றவர்களாக இருப்பார்கள். முதல் விஷயம். இரண்டாவதாக 1 யோவான் 2:17 பாருங்க. உலகம் அதன் நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன் அவன் கிறிஸ்துவிலிருந்து அநேக கனிகளை கொடுக்கிறவராக இருப்பான். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் போது தேவனுடைய சித்தத்தின்படி அவன் செய்கிறவனாக, தேவனில் என்றென்றும் நிலைத்திருக்கிறவனாக இருப்பான். அப்ப சத்தியத்தை அறிந்து, சத்தியத்தை விசுவாசித்து, சத்தியத்தினால் விடுதலை பெற்றவர் சத்தியத்திலே தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு கிறிஸ்து அவசியம். கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதும் அவசியம். இது ரெண்டும் செய்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து அவரில் நிலைத்திருக்க முடியும். அதே 1 யோவான் 2 வசனங்கள் 24, 27 நாம் வாசிக்கும் போது, பிதாவிலும் குமாரிலும் பரிசுத்த ஆவியிலும் இந்த திரியேக தேவன் அறிவிக்கிற போதனைகளிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறதாக இருக்கிறது. 1 யோவான் 3:24 பாருங்க. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். யாருனால நம்ம நிலைத்திருக்கிறதை அறிந்து கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியினால நீங்க அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்களாக, அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? பரிசுத்த ஆவியினாலே அறிந்து கொள்ளலாம். அப்ப நீங்கள் சத்தியத்தினாலே விடுதலை பெற்றால் தொடர்ந்து நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக 1 யோவான் 4:15-16 பாருங்க. அப்ப இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராய் அனுப்பினார். பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பை அறிந்து தேவனில் நாம் நிலைத்திருப்பதற்கு அவர் தம்முடைய அன்பை காண்பித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப பிதாவாகிய தேவனையும், குமாரனாகிய தேவனையும், பரிசுத்த ஆவியான தேவனையும் நாம் அறிந்து அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் போது அவர்கள் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும். 2 யோவான் 1:9 பாருங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டு அவன் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் அவர்கள் அறிவிக்கிற அந்த சத்தியத்தையும் விசுவாசிக்காமல் அவரிலே நிலைத்திராமல் இருந்தால் அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க இயலாது. தேவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியையும் உடையவன். அப்ப தேவனுடைய வார்த்தை உங்களிடம் இருக்கிறது என்றால் தேவன் உங்களில் இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் உங்களில் இருக்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியினால நீங்க அறிந்து கொள்ளலாம். நீங்கள் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பீங்க. கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களாக இருப்பீங்க. தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக இருப்பீங்க. இது எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ளாக இருந்தால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களை கிறிஸ்தவர்களா என்று நீங்களே பரிசோதித்து பாருங்கள். ஏன் கனிகள் இல்லை, தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க நடக்கல, கிறிஸ்து உங்கள் இல்ல, கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை நீங்க கை கொள்ளல, கிறிஸ்துவனுடைய உபதேசம் இல்ல, எதுவுமே இல்லை அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கே மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார்.
சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், சத்தியத்தினால் விடுதலை பெற்றிருக்க வேண்டும், தொடர்ந்து சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அதுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் அவசியம். அவரையும் அவரை பற்றிய உபதேசங்களையும் அவருடைய கற்பனைகளையும் நீங்கள் அறிந்து கீழ்ப்படுகிறீர்களானால் அவருக்குள்ளாக நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலே தேவனை அறிந்து அவருக்குள்ளாக நிலைத்திருப்பதற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. தேங்க்யூ.